Hello students, today we are going to continue Unit 2 Climate and Natural Vegetation of India in the Geography portion of 10th Social Science. Already we have covered 3 videos of some topics, and in today's class we are going to talk about distribution of rainfall and natural vegetation. So rainfall, we already know all places equal amount of rainfall in India. India does not receive equal amount of rainfall on all the places. Do you know Mawsynram, the place which receives highest rainfall in the world, it is located in Meghalaya. World highest rainfall கிடைக்கிற இடம் Mawsynram. It is located in the state Meghalaya. Now we are moving to distribution of rainfall. The average annual rainfall of India is 118 centimeter. However, spatial distribution of rainfall in the country is highly uneven. Uneven அப்படின்னா it is not even. எல்லா இடத்துலையும் சேம் அமௌண்ட்டாக இருக்காது. ஒரு சில இடத்துல அதிக மழை பெய்யலாம், ஒரு சில இடத்துல ரொம்ப கம்மியாக மழை பெய்யலாம் இல்லையா. பட் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் பார்த்தோம்னா இட் வில் பி 118 சென்டிமீட்டர் அண்ட் இட் இஸ் நாட் ஈக்குவல் இன் ஆல் த பிளேசஸ். த வெஸ்டர்ன் கோஸ்ட், அசாம், South Meghalaya, Tripura, Nagaland and Arunachal Pradesh are the heavy rainfall areas which get more than 200 centimeter of rainfall. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் கோஸ்ட், நமக்கு வெஸ்ட் கோஸ்ட் தெரியும் இல்லையா. ஸோ இந்த ரீஜியன் தான் வெஸ்ட் கோஸ்ட் ரீஜியன். அண்ட் மேகாலயா, அசாம், Nagaland, these areas receive very heavy rainfall in India, more than 200 centimeter of rainfall. The whole of Rajasthan, Punjab, Haryana, western and southwestern parts of Uttar Pradesh, western Madhya Pradesh and the entire Deccan Tract or the plateau region east of Western Ghats except for a narrow strip along Tamil Nadu coast receive low rainfall of less than 100 centimeter. First நம்ம more than 200 centimeter பார்த்தோம். எந்தெந்த places பார்த்தோம்? அசாம், வெஸ்ட் கோஸ்ட், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ்லாம் வெரி ஹெவி ரெயின்ஃபால் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா லோ ரெயின்ஃபால் பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த ஏரியாஸ் லோ ரெயின்ஃபாலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில், பஞ்சாப், ஹரியானா, பஞ்சாப், ஹரியானா, உத்தர் பிரதேஷில் இந்த ரீஜியன்ஸில் வெரி லோ ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ், டெக்கான் ட்ராப், பிளாட்டோ ரீஜன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃபார் நேரோ ஸ்ட்ரிப் அலாங் த தமிழ்நாடு கோஸ்ட். ஸோ இந்த தமிழ்நாடு கோஸ்ட்டில் ஒரு சின்ன இடம் தவிர மீதி எல்லாமே இந்த லைட் க்ரீனாக இருக்கிற எல்லா இடம் எல்லாமே என்னதுன்னா வெரி லோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் நமக்கு ரிசீவ் ஆகுது. வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் தீஸ் பிளேசஸ் ரிசீவ் ஹை அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். இந்த இடம் பிளாட்டூ சைடு தமிழ்நாடுலாம் லோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், லெஸ் தென் 100 சென்டிமீட்டர். த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் ரிசீவ் ரெயின்ஃபால் ரேஞ்சிங் ஃப்ரம் 100 and 200 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ ஆவரேஜாக ரெயின்ஃபால் இஸ் நாட் ஈவன் ஆல் ஓவர் த பிளேசஸ். Some places receive more than 200 centimeter of rainfall, some places receive less than 100 centimeter of rainfall and some places receive 100 to 200 centimeter of rainfall. Okay. Next topic we are moving to natural vegetation. Natural vegetation அப்படின்னா என்னன்னா vegetation that grows without the help of human beings are called as natural vegetation. ஹியூமன் பீயிங்ஸோட ஹெல்ப் இல்லாமல் மரம் செடி எல்லாம் வளர்ந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு அ பிளான்ட் கம்யூனிட்டி அன்அஃபெக்டட் பை மேன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. மேனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வளர்றது தான் நேச்சுரல் வெஜிடேஷன். இட் ஹேஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் சர்டன் நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ காடு பக்கம், மலை பக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நேச்சுரல் வெஜிடேஷன். நேச்சுரல் வெஜிடேஷன் இன்க்ளூட்ஸ் ஆல் பிளான்ட் லைஃப் ஃபார்ம் சச் அஸ் ட்ரீஸ், புஷ்ஷஸ், ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபோப்ஸ். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷனில் எல்லா டைப்ஸுமே இன்க்ளூட் ஆகுது. பெரிய பெரிய மரம், புஷ் பொதரு, ஹெர்ப்ஸ் சின்ன சின்ன செடி, ஃபோப்ஸ் பிளான்ட்ஸ் that grows naturally in an area and have been left undisturbed by humans for a long time. மனுஷங்கள்லாம் அந்த இடத்துக்கு போய் தொந்தரவு பண்ணாமல் இயற்கையாக இருக்கிறதெல்லாம் தான் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
climate, soil and landform characteristics are the important environmental controls of natural vegetation. Naturally ஒரு இடத்துல செடி மரம்லாம் வளரணும்னா climate, soil and landforms are very important. On the basis of above factors, the natural vegetation can be divided into many types. என்னென்ன types? நிறைய types of forest இருக்கு. அதில் first one we are going to talk about tropical evergreen forest. evergreen அப்படின்னு எப்பயுமே பசுமையா இருக்கும் அப்படிங்கிறது தான் evergreen. எப்பயுமே செடி கொடியில நல்லா இருக்கணும்னா அந்த ரீஜன்ல நல்ல ரெயின்ஃபால் இருக்கணும் இல்லையா? ஸோ தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் ஏரியாஸ் வித் 200 சென்டிமீட்டர் ஆர் மோர் ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ எந்த ரீஜன்ஸ்ல 200 சென்டிமீட்டரோ அதுக்கு அதிகமாகவோ ரெயின்ஃபால் இருக்குதோ அந்த ரீஜன்ஸ்ல இருக்கிற ஃபாரஸ்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். Annual temperature is about more than 22 degrees Celsius and the average annual humidity exceeds 70% in this region. எங்கெங்கெல்லாம் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 200 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால், மோர் தென் 200 சென்டிமீட்டர் எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்குது, மேகாலயா, திரிபுரா, அசாம்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அசாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா ஸ்டேட்ஸ் ஹேவ் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ ஃபாரஸ்ட் மேப்ல பார்த்தோம்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிறதும் இந்த அசாம், மேகாலயா, திரிபுரா இந்த சைட்ல எல்லாம் இருக்கிறதுலாம் மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கு. இந்த மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்ல இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் தான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன ட்ரீஸ் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ல இருக்குன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் ஆர் ரப்பர், மஹோகனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சிங்கோனா, கேன்ஸ், பாம், அயன்வுட் அண்ட் செடார். These have been not fully exploited due to the lack of transport facilities. So more than 200 centimeter rainfall இருக்கிறதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். அங்க என்னென்ன ட்ரீஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியறது இல்லை, நாட் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட் பை தி ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னு பார்த்தோம்னா அங்கெல்லாம் சரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால ஹியூமன் பீயிங்ஸ் அங்கே போய் மரத்தையெல்லாம் வெட்டாம விட்டு வச்சிருக்காங்க. Next type of forest is called as tropical deciduous forest. So 100 to 200 centimeter rainfall இருக்கிற ரீஜன்ல இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் deciduous forest ன்னு சொல்றோம். This is also called as monsoon forest. The mean annual temperature of this region is about 27 degrees Celsius and the average annual relative humidity is 60 to 70%. Humidity அப்படின்னா என்னது? ஈரப்பதம் இருக்கிறது தான் humidity. The trees of these forests drop their leaves during spring and early summer. ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல எப்பயுமே பச்சையா இருக்கும் இல்லையா? பட் இந்த டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா சம்மர் சீசன்ல இந்த எவாபரேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் என்ன ஆயிடும், கீழே கொட்டி போயிடும். ட்ரீஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஷெட் தேர் லீவ்ஸ் டியூரிங் சம்மர் அண்ட் ஏர்லி ஸ்ப்ரிங் இல்லையா? எந்தெந்த ரீஜியன் பார்த்தோம்னா ஹிமாலயன் ரீஜியன், பஞ்சாப் டு அசாம், கிரேட் பிளைன்ஸ், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சென்ட்ரல் இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், சவுத் இந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கேரளா ஸ்டேட்ஸ் ஆர் நோட்டபிள் ஃபார் திஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ இந்த மாதிரி 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்கிற ரீஜியன்ஸ்ல இருக்கிற ஃபாரஸ்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், டிராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா teak and sal are the most important trees. Sandalwood, rosewood, kusum, mahua, palas, haldu, amla, patak, bamboo and tendu are the other trees of economic importance. இதெல்லாம் ரொம்ப எக்கனாமிக்கலி என்ன பண்றவங்க மரத்தை எல்லாம் வெட்டி நிறைய ஏர்ன் பண்றதுனால these are of economically importance. These ஃபாரஸ்ட்ல இருந்து என்ன கிடைக்குன்னா ஃப்ராக்ரண்ட் ஆயில், ஃப்ராக்ரண்ட் ஒரு நல்ல ஸ்மெல், அதுதான் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்றோம். ஃப்ராக்ரண்ட் ஆயில், வார்னிஷ், சாண்டல் ஆயில் அண்ட் பர்ஃப்யூம்ஸ். ஜென்ரலி ஃபாரஸ்ட்டை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த ரீஜியனில் எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த ரீஜியனில் தீஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அங்கே என்னென்ன மாதிரி ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். ட்ரைனாவே தெரியும், தண்ணி கம்மியாக இருக்கிறது. தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் வித் 50 to 100 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால். Evergreen forest more than 200 centimeter, deciduous forest 100 to 200 centimeter rainfall, the dry forest 50 to 100 centimeter rainfall.
They represent a transitional type of forest. Transitional change ஆயிட்டே இருக்கிறது. These are found in East Rajasthan, Haryana, Punjab, Western Uttar Pradesh, Madhya Pradesh, Eastern Maharashtra, Telangana, Western Karnataka and East Tamil Nadu. The important species are Mahua, Banyan, Amalthus, Palas, Haldu, Kikar, Bamboo, Babul, Kayar. These are the different types of trees found in this forest. Next one is desert and semi-desert vegetation. Evergreen forest more than 200 cm rainfall. Deciduous forest 100 to 200 cm rainfall. Dry forest 50 to 100 cm rainfall. Desert abdina less than 50 cm rainfall. These forests are also called as tropical thorn forest. Thorns abdina mullu mulla irukradhu thorns. These are found in the areas having annual rainfall of less than 50 cm. They have low humidity. ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால humid ரொம்ப கம்மியா தான் இருக்கும் and high temperature வெயில் அதிகமா இருக்கும். These forests are found in northwest India which includes West Rajasthan, southwest Haryana, north Gujarat and southwest Punjab. They are also found in the very dry parts of Deccan Plateau, Karnataka, Maharashtra, Andhra Pradesh. Babul, Kikar and wild palms are common trees found here. Already சொன்ன மாதிரி amount of rainfall எந்த regionல இந்த forest இருக்குது, what are all the different types of trees found here அப்படிங்கறத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த மேப் பாத்தீங்கன்னா you will be able to understand it better. So tropical evergreen forest na more than 200 cm of rainfall. So ingila more than 200 cm rainfall கிடைக்குது and in the region la more than 200 cm rainfall கிடைக்குது. ingila tropical evergreen forest இருக்கு. Second one is deciduous forest. இந்த region full-ஆவே 100 to 200 cm rainfall கிடைக்குது. So forest found in this region are called as deciduous forest or monsoon forest. Next one is tropical dry forest. So in the Rajasthan region and in the region illame dry forest nu solrom. It receives only 50 to 100 cm of rainfall. Mountain forest, Himalayan mountains la ingela irukradellama mountain forest அப்படினு சொல்றோம். and final one is mangrove forest. நீங்க இந்த நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சதன் தண்ணி இருந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ரீஜியன் இங்கே and இந்த சுந்தர்பன்ஸ் ரீஜியன்ஸ்ல mangrove forest இருக்கும். So these are the different types of forest and forests are classified based on the amount of rainfall. Okay ma. Next we are going to mountain or montane forest. These forests are classified on the basis of altitude and amount of rainfall. மவுண்டெயின்ல இருக்கிற ஃபாரஸ்ட், மவுண்டெயின்ல டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஹைட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் ஹைட்ல இருக்கிறது தான் நம்ம ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ மவுண்டெயின்லேயே டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட்ல இருக்கிற ஃபாரஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். These are found in the slopes of the mountain and the northeastern states. Mostly mountains northeast. இது northeast ன்னு சொல்றோம். இந்த ரீஜியனை தான் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல இருக்கிறதுனால மவுண்டைன் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். தீஸ் ஃபாரஸ்ட் ஃபவுண்ட் இன் த ஆல்டிடியூட் ஆஃப், என்ன ஆல்டிடியூட்னா ஹைட், என்ன ஹைட்ல இருக்கு, 1200 மீட்டர் டு 2400 மீட்டர்ல இருக்கு. Sal, oak, laurel, amura, chestnut, cinnamon are the main trees found here. Oak, birch, silver, fir, pine, spruce, juniper are the major trees found at the altitude of 2400 to 3600 meter. இந்த trees எல்லாமே இருக்கு. The rainfall of this region is moderate. Rainfall ரொம்ப அதிகமா இருக்காது, only moderate rainfall. These forests are found in Jammu Kashmir, Himachal Pradesh and Uttarakhand. Mountainல இருக்கிறத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜம்மு காஷ்மீர்ல, ஹிமாச்சல், உத்தரகண்ட்ல இந்த ஃபாரஸ்ட் இருக்கு. Up to 900 meter altitude, semi-desert vegetation is found and it is known for bushes and trees. ஸோ அப் டு 900ல வந்து செமி டெசர்ட், ரொம்ப அதிக ரெயின்ஃபால் கிடையாது, அங்கெல்லாம் வெறும் புஷஸ் மட்டும்தான் இருக்கு. ஆல்டிடியூட் 900 to 800 மீட்டர்ல இந்த மீடியம் ஹைட்ல என்ன இருக்குன்னா சிர் இஸ் த மோஸ்ட் காமன் ட்ரீ ஃபவுண்ட் ஹியர். அண்ட் 1800 to 3000 மீட்டர் இன்னும் ஹைட் போக போக செமி டெம்பரேட் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ஃபுல்லா இருக்கு. ஸோ மவுண்டெயின்லயே ஃபாரஸ்ட் வேரி டிபெண்ட் ஆன் த ஆல்டிடியூட்.
height மாற மாற different types of forests are found. Next one is alpine forest. It occurs all along the Himalayas with above 2400 meter altitude. Himalayasல 2400 meter height மேல இருக்கிறதெல்லாம் தான் alpine forest அப்படின்னு சொல்றோம். These are purely having coniferous trees. Oak, silver, fir, pine and juniper are the main trees of this forest. The eastern parts of Himalayas has large extents of this forest. ஹிமாலயாவோட ஈஸ்டர்ன் பார்ட்ல இந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட் நிறைய இருக்கு. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் டைடல் ஃபாரஸ்ட். டைடுன்னு நமக்கு தெரியும், அலை இருக்கு. ஸோ மோஸ்ட்லி என்னாச்சுன்னா த பிளேஸ் வேர் ரிவர் ஸ்ட்ரீம் மீட்ஸ் த சி. ஸோ இந்த ரிவர் எல்லாம் சி எங்கே மீட் பண்ணுதோ அந்த மாதிரி ரீஜியன்ல இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். தீஸ் ஃபாரஸ்ட் அக்கர் இன் அண்ட் அரௌண்ட் த டெல்டாஸ். டெல்டாஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா, இட் இஸ் அ ட்ரையாங்குலர் ஷேப் land formed surrounded by the water னு சொல்றோம். estuaries னா என்னது? It is the mouth where the river meets the stream and creeks prone to tidal influence. creeks அப்படின்னா நேரோ வாட்டர்வே, ரொம்ப குறுகலான வாட்டர்வேஸ் எல்லாம் creeksன்னு சொல்றோம். எங்கெங்கெல்லாம் டைடு இருக்குதோ அங்க இடத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் என்னன்னு சொல்றோம்? டைடல் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as டெல்டா ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். இந்த டைடல் ஃபாரஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் as டெல்டா ஃபாரஸ்ட் ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். ஸ்வாம்ப் அப்படின்னாவே ஈரப்பதமா இருக்கிறது தான். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பத்தி பார்த்தோம் இல்லையா, சதுப்பு நிலக்காடுகள்னு எப்பயுமே ஈரமா சதசதன் இருக்கிறது தான் tidal forest. The delta of Ganga Brahmaputra is the largest tidal forest. Ganga Brahmaputra. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திராலாம் இந்த இடத்துல தான் வந்து ஓஷனை மீட் பண்ணுது இல்லையா, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற டெல்டாஸ்ல தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் as சுந்தர்பன்ஸ். இங்க தான் நிறைய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. தமிழ்நாடுலயும் இருக்கு, பிச்சாவரம் கோடிக்கரையில மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. டெல்டா ரீஜன்ல மோஸ்ட்லி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். The delta of Ganga Brahmaputra is the largest tidal forest. Deltas of Mahanadi, Godavari, Krishna rivers are also known as tidal forest. These are also called as mangrove forest. So எல்லாமே டெல்டால தான் இருக்கும். இங்க காவேரி டெல்டா, மகாநதி டெல்டா, ஸோ அந்த மாதிரி கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா, அந்த டெல்டா ரீஜியன்ல இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் தான் நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். ஈரப்பதமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் வெஜிடேஷன். Wildlife பத்தி we have already covered. Okay, that's it. This lesson gets over. We'll meet in the next class. Thank you, students.